கீழடியில் கிடைத்த குறியீடுகளும் சிந்து சமவெளி பகுதியில் கிடைத்த எழுத்துக் குறியீடுகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கிறுக்கல்கள் பிராமி எழுத்து முறையான பின்பு கீழடிக்கு வந்த மாநிலத்தினர் அதனை கற்றுக்கொண்டு தங்கள் ஊர்களுக்கு சென்று பயன்படுத்தி இருக்கலாம் என்று தெரிய வருகிறது. கீழடி அகழ்வாய்வு பொருட்களின் காலத்தை கணக்கிட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை தலைவர் குமரேசன் கூறியது, கீழடி அகழ்வாய்வின் போது சேகரிக்கப்பட்ட நெல், திணை, சோளம் போன்ற தானியங்கள் உலகின் வேறு பகுதி தானியங்களுடன் ஒத்துப்போகின்றன என கூறி வருகிறது. குறிப்பாக இங்கு கிடைத்துள்ள நெல்மணிகள் சீனா போன்ற நாடுகளில் நெல் ரகங்களுடன் ஒத்துப்போகிறதா என்று ஆராய்ச்சி நடத்தி வருகிறோம் என்று கூறியிருக்கிறார். குதிரை போன்ற விலங்குகளை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்திருக்கலாம். நாங்கள் அங்கு கிடைத்த விலங்குகளின் எலும்புகளை நுட்பமான பரிசோதனையில்